இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்ட் 2 வீடியோ. அதாவது நம்ம வந்து போன வீடியோல வந்து ஹவ் டூ ரீட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படிங்கிற கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம். ஸோ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குவார்ட்டர்லி ரிசல்ட் நம்ம எதுக்கு பார்க்கணும்? அப்புறம் எத்தன குவார்ட்டர் இருக்கும்? எங்க பார்க்கணும்? டவுன்லோட் எப்படி பண்றது? அப்படின்னு பார்த்தோம். ஸோ வாங்க அடுத்து போவோம். ஸோ பிடிஎஃப்ப டவுன்லோட் பண்ணிட்டீங்க. எப்படி படிக்கணும்னு தெரியணும்ல? எப்படி படிக்கணும்னே தெரியாம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. ஸோ வாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு பேசிக் தெரிஞ்சுக்குருவோம். ஃபர்ஸ்ட்டு பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிடிஎஃப் ஓப்பன் பண்ணோனேவும் நெறைய அது இதுன்ட்டு லெட்டர்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். பாக்ஸ் எங்க இருக்கோ அந்த பாக்ஸ் தேடணும். பிளஸ் நம்பர்லாம் எங்க இருக்கோ அத பார்க்கணும். ஸோ அதில பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் இருக்கும். ஸ்டாண்ட் அலோன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேட்டட் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பேசிக் வந்து கிளியர் பண்ணிட்டேன். கடைசியா வந்து எப்படி ரிசல்ட்ட படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துரலாம். 2 எக்ஸாம்பிள் பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒண்ணு பார்த்துரலாம். பிளஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கூட பார்த்துரலாம். 2 இது பார்க்கணும். ஏன்னா, இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதே மாரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்குங்கிறது நம்ம பேங்க்க பத்தி தனியா பார்க்கணும். ஏன்னா, அதில கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ 2 பாக்ஸ் இருக்கும். ஸ்டாண்ட் அலோன் அப்படிங்கிறது இருக்கும். கன்சாலிடேட்டட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்ம எத படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு தான் படிக்கணும். ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டாண்ட் அலோன்னா, கன்சாலிடேட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டாண்ட் அலோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தனியா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஃபர்ஸ்ட் பிசினஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோ கெமிக்கல் பிசினஸ் தான். அதாவது அவங்க க்ரூட் ஆயில வந்து வாங்கி ரிஃபைன் பண்ணி பெட்ரோல், டீசல் உருவாக்குறது, பிளஸ் பெட்ரோ கெமிக்கல் உருவாக்குறது. ஸோ இதான் வந்து அவங்களோட மெயின் பிசினஸா இருந்துச்சு. ஸோ அதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பிசினஸும் உருவாக்குனாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இதான் மெயினு. ஸோ அத தான் ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னு சொல்றது. ஸோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பிசினஸ் வந்துச்சு. ஸோ நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல என்னென்ன பிசினஸ்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இங்க மேல ஒரு ஐ பட்டன்ல வந்து வரும். அத வேணா கிளிக் பண்ணி பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அத போய் பாருங்க. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு தனியா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஜியோ டிஜிட்டல் லைஃப் அதாவது இந்த டிஜிட்டல் கம்பெனி அதாவது சிம்மு அப்புறம் ஏர் ஃபைபரு வைஃபை கனெக்ஷனு இந்த மாதிரிலாம் பிஸ்னஸு. அதேமாரி இதில பார்த்தீங்கன்னா, இது ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனு. இது ரிலையன்ஸ் ரீட்டெயில் பார்த்தீங்கன்னா, நம்ம ரீட்டெயில் பிஸ்னஸு, இந்த ட்ரெஸ்ஸு, அப்புறம் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இந்த மாரி நெறையா இருக்கும். அடுத்து கேம்பா கோலா இது வந்து ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இதில வரும். ஸோ இந்த மாரி பிஸ்னஸ்லாம் இவ்வளோ இருக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இத கன்சாலிடேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில அவங்க எவ்வளோ ரெவென்யூ சம்பாரிச்சிருக்காங்க, எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாரிச்சிருக்காங்க, அதேமாரி இதில எவ்வளோ ரெவென்யூ சம்பாரிச்சிருக்காங்க, ப்ராஃபிட் சம்பாரிச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்துலயும் ரெவென்யூ வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸா இருக்கும். அதாவது ஒரே ரெவென்யூவா போட்டிருப்பாங்க. எல்லாத்துக்கும் ப்ளஸ் ஒரு ரெவென்யூ அப்படின்னு தனியா இருக்கும். அதாவது கன்சாலிடேட்டட்ல. அதேமாரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, எல்லாம் தனியா இருக்கும். ஸோ ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட இது மட்டும் தனியா இருக்கும். இவங்க எவ்வளோ ரெவென்யூ சம்பாரிச்சாங்க, ப்ளஸ் இவங்க எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாரிச்சாங்க அப்படின்ட்டு. ஸோ ஸ்டாண்ட் அலோன்ல நீங்க இத நெனச்சுக்கிற கூடாது. இதுக்கும் தனியா இருக்கும், இதுக்கும் தனியா இருக்கும், இதுக்கும் தனியா இருக்கும், இதுக்கும் தனியா இருக்கும். அப்படி இருக்காது. இது மட்டும் தான் தனியா இருக்கும். பிளஸ் இது ஃபுல்லா சேர்ந்து ஒரு ரிசல்ட் இருக்கும். இப்படி தான் எப்பயுமே குடுப்பாங்க. ஸோ இதான் வந்து ஸ்டாண்ட் அலோன் கன்சாலிடேட்டட் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம எத படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேட்டட் தான் நம்ம 99% ரிசல்ட் எல்லாம் படிக்கணும். அதாவது 99% கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கன்சாலிடேட்டட் ரிசல்ட் தான் படிக்கணும். ஸோ நம்ம ஸ்டாண்ட் அலோன் அவ்வளவா படிக்கணும்னு தேவையில்ல. பட் ஸ்டாண்ட் அலோன் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கம்பெனிக்குலாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டாண்ட் அலோன் படிக்கணும். ஸோ இதான் வந்து இதில இம்பார்ட்டன்ட்டு. இதில ஏன் ஸ்டாண்ட் அலோன் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் என்ன சொன்னேன் கன்சாலிடேட்னா இது ஒரு கம்பெனி இருக்கு. இதுக்கு நெறைய கம்பெனி இருக்கும். ஒரு 4, 5 கம்பெனி இருக்கும். ஸோ இங்க ஒரு கம்பெனி இருக்கு, இங்க ஒரு கம்பெனி இருக்கு, இங்க ஒரு கம்பெனி இருக்கு, இங்க ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ இது வந்து பேங்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இது ஒரு கம்பெனி உருவாக்கியிருக்காங்க, இது ஒரு கம்பெனி உருவாக்கியிருக்காங்க, இது ஒரு கம்பெனி. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பேங்க்ல இருந்து தான் வந்திருக்கு. பட் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ல வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஆயிருச்சு. அதாவது லோன் வந்து ஒரு நெறைய அமௌண்ட் வரல. ஸோ அதனால ப்ராஃபிட் வந்து குறைஞ்சு போச்சு. பட் இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ப்ராஃபிட் நெறையா வந்திருக்கு. இங்க ப்ராஃபிட் நெறையா வந்திருக்கு. இங்க ப்ராஃபிட் நெறையா வந்திருக்கு. அதேமாரி இங்கேயும் ப்ராஃபிட் நெறையா வந்திருக்கு. ஸோ அவங்க லோன் குடுத்ததுல எவ்வளோ குறைஞ்சு போச்சோ, அது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்க ப்ராஃபிட் நெறையா வந்திருக்கு. இங்கேயும் நெறையா வந்திருக்கு. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, டோட்டல் ப்ராஃபிட் வந்து ஈக்குவல் பண்ணிரும். ஸோ ப்ளஸ்ல தான் காமிக்கிற மாரி இருக்கும். பட் நம்ம பேங்கோட ரிசல்ட் நல்லா வரலையே! பேங்கோட ரிசல்ட் தானே நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிளா ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்க வந்திருக்கோம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் எப்படி என்ன என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். பிளஸ் அது கூட அது நெறையா ஜாயிண்ட் வென்ச்சரு பிளஸ் சப்சிடியரிலாம் வச்சிருக்கோம். ஸோ அதோட ரிசல்ட் நம்ம படிக்கணும்னு தேவையில்ல. ஏன்னா நம்ம பேங்கோட ரிசல்ட் தான் எப்படின்னு பார்க்க வந்திருக்கோமே தவிர, மத்த கம்பெனியோட ரிசல்ட்லாம் பார்க்கணும்னு தேவையில்ல. கன்சாலிடேட்டட் வந்து மத்த கம்பெனிக்கு படிக்கணும். பேங்கோட ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டாண்ட் அலோன் படிக்கணும். ஸோ ஓகே. நம்ம வந்து இப்ப ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட் வந்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, வேற நம்ம வந்து பாக்ஸ தேடலாம். ஸோ பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ பார்த்துக்கோங்க. இவங்க ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னு அவங்களே குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்ட் அலோன் பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் 1 அடுத்து குவார்ட்டர்
4 இது வந்து குவார்ட்டர் 1 ருபீஸ் அண்ட் க்ரோர்லேயே இருக்குது. ஸோ இப்படி பார்த்துக்கோங்க. இது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் படிக்கணுமா இல்லை இயர் ஆன் இயர் படிக்கணுமா அப்படின்னு பார்த்தா ஸோ பிஸ்னஸை பொறுத்து படிக்கணும். ஸோ பிஸ்னஸ் பொறுத்து எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன இருந்துச்சு, இங்கே சம்மர் இருந்துச்சு. ஸோ சம்மரில் எது அதிகமாக விற்கும்? கூல்ட்ரிங்க்ஸ் விற்கும், ஐஸ்கிரீம் விற்கும், ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஏசி இந்த கூலிங் ஐட்டம் நிறையா விற்கும். அதேமாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கும். ஏப்ரல் மே ஜூனில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெயில் அதிகமாக அடிக்கும், சம்மர் அதிகமாக இருக்கும். ஸோ சம்மர் அதிகமாக இருந்தால் கூல்ட்ரிங்க்ஸ் நிறையா விற்கும். ஸோ அந்த ஏப்ரல் மே ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த 3 மாதம் ஏப்ரல் மே ஜூன் அவங்களோட ரெவன்யூ வந்து அதிகமாக போகும். அதாவது மற்ற குவார்ட்டரை விட இது என்ன ஏப்ரல் மே ஜூன் குவார்ட்டர் என்னது குவார்ட்டர் 1. ஸோ குவார்ட்டர் 1ஓட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. பட் குவார்ட்டர் 2, குவார்ட்டர் 3, குவார்ட்டர் 4 பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் நம்ம வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் தேவைப்படாது. ஏன்னா அது பார்க்குறது ஓரளவுக்கு கொஞ்சம் முட்டாள்தனமாக கூட இருக்கலாம். ஏன்னா இவங்க வந்து இங்கனக்குள்ள நிறையா சம்பாரிச்சிருக்காங்க. பட் நம்ம என்ன செய்வோம், குவார்ட்டர் 4ஓட வந்து ரிசல்ட் வந்து கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா அப்படி தான் அவங்க கொடுப்பாங்க. போன குவார்ட்டரோட கொடுப்பாங்க. ஸோ போன குவார்ட்டர் என்னது குவார்ட்டர் 4. ஸோ குவார்ட்டர் 4ல் அவங்க பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 1000 கோடி வந்து ரெவன்யூ எடுத்திருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கோடி வந்து ரெவன்யூ எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பட் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் தான் எல்லா கம்பெனியும் வந்து செக் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு தான் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்னு செக் பண்ணுவாங்க. பட் மேக்ஸிமம் வந்து இயர் ஆன் இயர் தான் செக் பண்ணுவாங்க. பட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து ஓரளவுக்கு பார்த்துக்கிருவாங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இயர் ஆன் இயர் மட்டும்தான் படிக்கணும். ஸோ இயர் ஆன் இயர் தான் இம்பார்ட்டன்ட். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்னு படிக்கணும்னே நமக்கு தேவையில்ல. இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வருண் பெவரேஜஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990லேருந்து பெப்சியோட வந்து கொலாபரேட் பண்ணி ஸோ அவங்களோட பெப்சியோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து விற்கிறாங்க. அதாவது கீ பிளேயர் இன் பெவரேஜ் இண்டஸ்ட்ரி. அதாவது இந்த ட்ரிங்கிங் இதிலலாம் வந்து பெப்சி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையா வச்சுருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃப்ரான்ச்சி ஆஃப் பெப்சி இன் த வேர்ல்டு. அப்புறம் வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா பெப்சிகோ பிராண்ட்ஸ் லைக் பெப்சி, 7அப், மிரிண்டா, ஆரஞ்சு, அப்புறம் மவுண்டைன் டியூ, ட்ராபிகானா ஜூஸு இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க விற்கிறாங்க. ஸோ இவங்களோட ரிசல்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சு போகும். ஸோ இங்கே குவார்ட்டரில் பார்ப்போம். ஸோ குவார்ட்டரில் பாருங்கள், இவங்களோட நம்ம என்ன பார்க்கணும், ஜூனோட குவார்ட்டர் பார்க்கணும். ஸோ இது வந்து மார்ச் 2025 இவங்களோட ரிசல்ட் இன்னும் வரல. இங்கே பாருங்கள், இங்கே மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 5500 வந்திருக்கு. நம்ம என்ன பார்க்கணும், ஜூன் பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், ஜூன் வந்து 7000. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4000, 2000, 3000, ஜூனில் பார்த்தீங்கன்னா 5000. ஸோ ஆப்வியஸ்லி கொஞ்சம் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆனால் தான் அது க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ க்ரோத் ஆகிற கம்பெனி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஓகே, இங்கே ஜூன் பார்த்தீங்கன்னா 7000, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 5000. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஜூன் பாருங்கள், இங்கே 5000. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2000, 3000 இருக்குது. இங்கேயும் 3000 தான் இருக்குது. இங்கே 2000 தான் இருக்குது. ஸோ இங்கே டிசம்பரில் பாருங்கள் 2000 தான் இருக்குது. ஸோ டிசம்பரில் வந்து குளிர்காலம். ஸோ குளிர்காலம்னா கொஞ்சம் சேல்ஸ் எல்லாம் குறைஞ்சு போகும். அதேமாரி இந்த டிசம்பர் பாருங்கள் 2000. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3800. மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 4000. ஸோ இந்த டிசம்பர் 2600 தான் இருக்குது. இந்த டிசம்பர் 2200 தான் இருக்குது. அதே மாதிரி அதே டிசம்பரும் ஜூனும் பார்த்துக்கோங்க. ஸோ டிசம்பரில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஜூனில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஜூன் பார்க்கணும். ஸோ ஜூன் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன்லேருந்து இந்த ஜூன் வந்து குவார்ட்டர் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த டிசம்பர்லேருந்து இந்த டிசம்பர் பார்க்கணும். ஸோ டிசம்பர் 2200 இருக்குது. அடுத்த டிசம்பர் பார்த்தீங்கன்னா 2600. ஸோ கூடி இருக்குது, ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்படி தான் பார்க்கணும். குவார்ட்டர்லி ரிசல்ட்டு பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, இந்த குவார்ட்டர் இருக்கும். இது வந்து குவார்ட்டர் 1 இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டர் இருக்கும். நம்ம நார்மல் குவார்ட்டர், கரண்ட் குவார்ட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த குவார்ட்டர் இருக்கும். ஸோ அதாவது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் 2024 இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜூன் 2024 இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 இருக்கும். மார்ச் 2024 அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2023 அப்படின்னு இருக்கும். ஸோ ஜூன் 2023 அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. மார்ச் குவார்ட்டர் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் குவார்ட்டர் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம இந்த ஜூன் குவார்ட்டரையும் இந்த ஜூன் குவார்ட்டர் மட்டும் தான் கம்பேர் பண்ணணும். ஸோ இதை தான் வந்து நம்ம இயர் ஆன் இயர்லி அப்படின்னு சொல்கிறது. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்லி வந்து இதான் ஜூன் டு மார்ச் அப்படிங்கிறத வந்து நம்ம குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் சொல்லுவோம். ஸோ ஜூன் டு ஜூன் தான் வந்து இயர் ஆன் இயர். ஸோ நம்ம இந்த மாதிரி கம்பெனி இந்த பெப்சி, ஐஸ்கிரீமு, ஏசி, அப்புறம் இந்த சீஸ்னல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ சீஸ்னல் பிஸ்னஸ்ன்னு நிறையா கம்பெனி இருக்கும். ஸோ இந்த சீஸ்னல் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இயர் ஆன் இயர் படிக்கணும். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து படிக்கக்கூடாது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாண்ட் அலோன் பார்க்கணுமா இல்லை கன்சாலிடேட்டட் பார்க்கணுமா பார்த்தோம். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கணுமா இல்லை இயர் ஆன் இயரை பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தோம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸு, குவார்ட்டர் எவ்வளோ இருக்கும், எங்கே பார்க்குறது, எங்கே டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான் பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இவ்வளோ தான் கவர் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனா என்ன, என்பிஏனா என்ன, இபிஎஸ்னா என்ன, அப்புறம் எபிட்டா பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் அதுக்கடுத்த வீடியோவில் தான் வரும். ஏன்னா இந்த 3 கவர் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா எபிட்டா ப்ளஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்டை வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற பிடிஎஃப்ல வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல மாட்டேன்.
அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.